Buying a house in India, the residential house, is probably the worst investment decision that you can do. பையிங் அ ஹவுஸ் இன் இந்தியா இஸ் அ ஒர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் என்னோட வீடியோஸ் நிறைய இதில் வீடு வந்து ஒரு ஒர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருப்பேன். ஏன்னா உங்களோட 30 to 55 ஏஜ், இந்த 25 ஏஜில் என்டையர் ஹோம் லோன்லேயே உங்களுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 70 lakhs 80 lakhs கிட்ட இன்ட்ரெஸ்ட்லேயே போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைட் பண்ணுங்கள். வீடை வந்து லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வைங்க. ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஃப்ரீ ஆகுங்க. 10 years கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீ ஆகிடலாம். அட் தி ஏஜ் ஆஃப் 45 நீங்கள் பேசிவ் இன்கம் 4-5 இன்கம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் 45 ஏஜில் உங்கள் பேசிவ் இன்கம் வந்து இஎம்ஐயை கட்டிடும். ஸோ வீடு ஃப்ரீ ஆயிரும், ஃபினான்ஷியல் ஃப்ரீ ஆயிடலாம். அட் தி ஏஜ் ஆஃப் 50 ப்ளஸ் நீங்கள் டோட்டலி ஃப்ரீ ஆயிடலாம். வீடும் ஃப்ரீ, ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆயிடலாம். காஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் மேனேஜ் பண்ணக்கூடிய லெவலில் இருப்பீங்க. இன்ஃப்ளேஷன் ரேட்டு பீட் பண்ணி உங்களோட ப்ராஃபிட் வந்து நல்லாயிருக்கும்.